ரஷ்யன் ஃபாரஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, தொழிலாளர்கள் நடத்துவாங்க. அங்க போய் என்ன பண்ணாரு, வைரஸ் திரும்பி தூங்கி விட்டுட்டாரு. மரம்னா இப்ப இலையெல்லாம் விழுந்து மொட்டையாக இருந்தது. அதனால என்ன பண்ணாரு, கொரில்லா தாக்குதலை ரொம்ப சுலபமாக எதிர்கொண்டார். அப்படிப்பட்ட அந்த வெற்றியை பற்றி சொல்லுவார் என்று நினைத்து பார்த்தார்கள். ஆனால் என்ன சொன்னாரு, என்னுடைய வாழ்வில் மறக்க முடியாத முக்கியமான நாள் அப்படின்னு கேட்டோம். அப்படின்னா என்ன நாள்? புதுமை பெற்ற அந்த நாள் அப்படின்னு சொன்னார் இல்லையா. எதற்கு முக்கியத்துவம் அப்படின்னு கேட்டோம்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிறார். எதற்காக வராரு? ஆசிர்வதிக்க வருகிறார். உங்களை எல்லாம் வழி நடத்த வருகிறார். உங்களை எல்லாம் பாதுகாப்பதற்காக, வாழ்நாள் முழுவதும் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நற்கருணை நடத்துவதாக. புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்ப அந்த நற்கருணை எங்க வராது? திருப்பதி. கொஞ்ச நேரத்துல திருப்பதியில் வசீகரம் செய்யப்பட்ட இந்த அப்பத்தில் ஆண்டவர் இயேசு இருக்கிறார். அந்த இயேசுவை உங்களால் மோது பார்க்க முடியுமா? சின்ன பிள்ளைங்க ஒரு ஊர்ல பூர்ணமா கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பையன் அம்மா பார்த்து என்னமா சப்புன்னு இருக்கு அப்படின்னா, வாங்கிட்டு தொட்டு கொடுத்தாரு. என்னமா சப்புன்னு இருக்கு ஆண்டவர் இயேசு அப்படின்னு சொன்னான். அவரை நக்கி பார்க்க முடியுமா? சூழ்ச்சி பார்க்க முடியுமா? முடியுமா? கஷ்டம்தான் தெரியும். தொட்டு கொடுக்கும்போது கோதுமை அப்பந்தான் உங்களுக்கு சுவையாக தெரியும். அந்த காட்டி ரசம்தான் உங்களுக்கு சுவையாக தெரியும். முடியாது. என்ன காரணம் சொன்ன பார்த்தீங்களா? ஆண்டவர் இயேசு, இப்படிப்பட்ட இயேசுவை நம்மளால மோந்து பார்த்தாலும் அவருடைய வாசம் தெரியாது, நக்கி பார்த்தாலும் அவருடைய சுவை தெரியாது. நக்கி பார்த்தா வேறு இடம் தரா ஒப்பு கறிக்குதா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது, நமக்கு தெரியாது. இப்படிப்பட்ட இயேசுவை நம்ம ஏன் வாங்கணும் அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருக்கலாம். திருப்பதியில குருவானவர் நற்கருணை மன்றாட்டு சொல்வார், இதை நினைவாக வாங்கி சொல்லியிருக்கிறார். இதை நினைவாக வாங்கி உண்ணுங்கள், இதை நினைவாக பருகுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யோவான் எழுதிய நற்செய்தியில சொல்லியிருக்கிறார். வாழ்வுதலும் உணவு நானே, இதை உண்பவர் என்றும் வாழ்வர், நிலைவாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக இந்த அப்பத்தையும் ரசத்தையும் நம்ம பெற வேண்டும். அப்படியே இயேசுவை உணர முடியவில்லை நம்மளால ஏன் உணர முடியவில்லை? அது எப்படி அப்பத்தையும் ரசத்தையும் ஆண்டவர் இயேசு மாற்றி காட்டுவார் அப்படிங்கிற எண்ணம். அன்னைக்கு கன்னிமரியார் கபரீல் வானதூதர் மங்கள வார்த்தை சொன்ன போது மாதா கேட்கிறாங்க, இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிட்டு அப்படின்னு கேட்கிறாங்க. ஒரு கன்னி பெண் கருத்தாக முடியுமா? முடியாது. அவங்க கேட்கிறாங்க, இது எப்படி நிகழும் அப்படின்ட்டு. அப்ப கபரீல் வானதூதர் சொல்கிறார், இது கடவுளால் இயலும், கடவுளால் முடியாது எதுவுமே கிடையாது. கன்னி பெண்ணை கருத்தாக செய்ய முடியும், பற்றி போன செங்கடலை இரண்டாவது விளக்கு வைக்க முடியும், தண்ணீரை ஆட்சி ரசமாக மாற்ற முடியும். இந்த கடவுள் அந்த அப்பத்தையும் ரசத்தையும் உடலாகவும் ரத்தமாகவும் மாற்றுவாரா? மாற்ற மாட்டாரா? கட்டாயம் மாற்றுவார். நம்மளால ஏன் அதை உணர்ந்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு 7-8 வாரங்களுக்கு முன்பாக ஆண்டவர் இயேசுடைய உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடினோம். கொண்டாடணுமா இல்லையா? முதல் முறையாக யார் காட்சி கொடுத்தாரு? உயிர் தாண்டவர் சத்தமா மகன்களாமுடைய சூப்பர்ல கைது அவனுக்கு மகன்களாமுடியாவுக்கு காட்சி கொடுத்தாரு. காட்சி கொடுக்கும்போது அவங்க என்ன நினைச்சாங்க? முதல்ல ஒரு தோட்டக்காரரை போல் பார்த்தார்கள், அப்புறமேட்டுக்கு ஒரு வானத்தூரை போல் பார்த்தார்கள், கடைசியில் ரபூனி என்று எதிர பற்றி கொண்டார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அதே போன்று காலையிலேயே சின்னமங்கலம் பிரேக்ஃபாஸ்ட் சொல்லிட்டு இருப்பாரு, சீடர்கள் மீன் பிடித்துக் கொண்டிருப்பார்கள். அங்கிருந்து பார்க்கும்போது யாரோ போல தெரியுது. 3 ஆண்டுகள் அவரோடு இருக்கிறார்கள், அவருக்கு போதனை கேட்டவர்கள், அவரோட சேர்ந்து சாப்பிட்டவங்க. எங்க போனாலும் போனவங்களுக்கு இயேசுவை அடையாளம் தெரியவில்லை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம்னா, உயிர்த்த ஆண்டவர் அவருடைய உடல் மாட்சிமை பொருந்திய உடல், மகிமை பொருந்திய அந்த உடல். யாருக்கும் அந்த சாதாரண கண்களுக்கு அது புலப்படாது, விசுவாச கண்களுக்கு மட்டும்தான் புலப்படும் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த ஆண்டவர் தான் நற்பதில் இருக்கு. அதனாலதான் நம்மளால அவரை புரிந்து கொள்ள முடியவில்லை இல்லையா? அப்ப அந்த ஆண்டவர் இயேசு எதற்கு அப்பத்திலையும் ரசத்திலையும் நமக்கு உணவாகவும் பானமாகவும் வரலாம் அப்படின்னு கேட்கலாம். அப்பம் என்பது ரசம் என்பது அந்த காலகட்டத்துல அன்றாட உணவு இல்லைங்களா? அன்றாட உணவு. நம்மளுடைய உடல் பார்த்தீங்களா, சோறு இல்லாத அடிப்படை தேவை உணவு. அது இல்லைன்னா என்ன ஆகும்? பெற்றுக்கொள்வோம். வழக்கமா சொல்லுவாங்க, டாக்டர்ஸ் தான் மெடிக்கல் ஃபீல்டு தெரியும். ஆக்சிஜன் இல்லாம ஒரு 5-7 நிமிடங்கள் வரைக்கும் நம்மளால உயிர் வாழ முடியும். ஆக்சிஜன் இல்லாம, தண்ணி இல்லாம 7-8 நாட்கள் வரை நம்மளால உயிர் வாழ முடியும். உணவு இல்லாமல் ஒரு சில நாட்கள் நம்மளால உயிர் வாழ முடியும். அப்புறமேட்டுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா, உடம்புல பட்டினி கிடக்கும் போது
நோன்பு இருந்து போராட்டம் பண்றாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய புரதத்தை நமக்கு உடல் உறுப்புகள் சாப்பிட ஆரம்பிக்கும். சாப்பிட்டு அதையும் பாதியானதுக்கு அப்புறம் முதல்ல இருதயமும் சிறுநீரகமும் பாதிக்கப்படும். அது போனதுக்கு அப்புறம் உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றாக செயலிழக்க ஆரம்பித்துவிடும். ஆக மனிதனுக்கு என்ன முக்கியம்? சோறு முக்கியம் இல்லையா? சாப்பாடு உடலுக்கு, நம்ம உடல் வளர வேண்டும் என்பதற்கு சோறு ரொம்ப முக்கியம். அதே போன்று நம்முடைய ஆன்மாவிற்கு எது முக்கியம்? நற்கன் என்பதனால இயேசு என்ன பண்றாரு? அப்பத்தையும் ரசத்தையும், இது என்னுடைய உடல், இது என்னுடைய ரத்தம், இது உண்ணுங்கள், பருகுங்கள், ஆன்ம நலம் பெறுங்கள் என்று நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு இருக்கிறார். அதனால்தான் யோவான் எழுதிய நற்செய்தியில் நம்ம வாசிக்கிறோம். 6ஆம் அதிகாரம் 2 வசனம் 59 57 நம்ம வாசிப்போம். உங்களுடைய முன்னோர்கள் மன்னாவின் உண்டார்கள், வானிலிருந்து இறங்கி வந்த அந்த மன்னாவின் உண்டார்கள், உண்ட போதில் இறந்து போனார்கள், அழியாத வாழ்வு தரக்கூடிய உணவு நானே அப்படின்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட அந்த உணவை அவங்க பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு முதன்முறையாக பெறுகிறார்கள். அதனால அவங்களுக்கு வாழ்க்கைகளை தெரிஞ்சுக்கணும். இப்ப இயேசு வரப்போறாங்க இல்லையா, நீங்க என்ன செய்யணும்? நன்மை வந்ததுக்காக ஜாலி நன்மை வாங்கினா கப்பு நிறுத்தி உடம்புல உப்புலாம் சொல்லக்கூடாது. நன்மை வாங்கினதுக்கு அப்புறம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வந்து தொடர்ந்து தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவரை அழைக்கணும். அதே போல வாழ்நாள் முழுவதும் அந்த நற்கொடையான நம்மை பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நற்கொடையாளருக்கு நம்ம நன்றாகணும். கிறிஸ்துவ யாருக்கு பேர் இல்லைங்களா? கிறிஸ்துவ யாரும் இல்லை. அதாவது நற்கொடை வாங்குகின்ற பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்தோபர். அப்படின்னு என்ன அர்த்தம்? கிறிஸ்தோபர்னா யாரு? இயேசுவை சுமந்து செல்பவர். இயேசுவை சுமந்து செல்லக்கூடிய ஒவ்வொருவரும் கிறிஸ்தோபர் என்று அழைக்கப்படுகிறார்கள். நீங்களும் அன்னை கன்னிமரியாவாக மாற முடியும். எல்லாருமே சொல்றேன், அன்னை கன்னிமரியால் இயேசுவை உடலத்தில் சுமந்தார். நற்கொடை பெறுகின்ற பொழுது நீங்கள் அனைவரும் இயேசுவை பெற போறீங்க. உள்ளத்தில் சுமந்து இருக்கிறீர்கள். ஆக நீங்களும் அன்னை கன்னிமரியாக மாற முடியும். நீங்களும் நடமாடும் நற்கொடை எங்க வைப்பாரு பாரு, நற்கொடை எங்க வைப்பாரு? கோயில்ல பாரு. ஒரு பையனை பார்த்து கேட்டாங்க, நற்கொடை என்ன அப்படின்ட்டு. வட்ட வட்டமா இருக்கு, கௌரவமா இருக்கும் அப்படின்னு சொன்னான். அப்புறமேட்டு சொன்னான், பாதரு ஒரு பொட்டியை திறப்பாரு, வைப்பாரு, கூட்டுவாரு, அடுப்பு சொல்ல திரும்ப திறப்பாரு, எடுப்பாரு, வைப்பாரு, கூட்டுவாரு அப்படின்னு. நற்கருணை பேழை தெரியுங்களா? நற்கருணை பேழை. நீங்கள் ஒவ்வொருவரும் நற்கருணை பேழைகளாக மாற முடியும். எப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்று நம்முடைய உள்ளத்தில் சுமக்கின்ற பொழுது இல்லைங்களா? அதனால இயேசு சுமக்கின்ற பொழுது நம்ம எப்படி இருக்கணும்? நல்ல குணங்களோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறணும். இதுக்கு ஒரு நிகழ்வை சொல்லி, இது வரலாற்று நிகழ்வு, அதை சொல்லி பிரசங்கத்தை முடிச்சுட்டாங்க. அதாவது 12ஆம் நூற்றாண்டுல ஒரு ரோமை நகர்ல வந்து சின்ன பிள்ளைங்களாம் விளையாடுவாங்க. இப்ப என்ன பண்ணுவாங்க? வெயிலா இருந்துச்சுன்னா மழை பெஞ்சாங்க, மட்டை பேட பண்ணிட்டு விளையாட போறோம். விளையாட போறோம் இல்லைங்களா? அது போல ரொம்ப சிட்டி பையன் அன்னைக்கு மட்டும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பையன் வந்து விளையாடுறதுக்கு வரமாட்டான். அப்படியே போறாங்க. நடவடிக்கை வேறு விதமாக இருக்குது. அந்த 12ஆம் நூற்றாண்டுல வலேரியன் அப்படிங்கிற பேரரசனுடைய காலம். அந்த காலத்துல கிறிஸ்தவர்கள் எல்லாம் துன்புறுத்தப்பட்ட அந்த காலம். அதனால அந்த பையன் என்ன பண்றாங்க? எதையோ ஒழிச்சு வச்சுட்டு போறான். ஆனா என்னன்னு தெரியல. விளையாடப்பட்டா வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் என்னடா ஒழிச்சு வச்சுட்டு போறேன்னு சொல்லி அவன் கேட்க ஆரம்பிச்சாங்க. அவன் காட்டுல வந்து விட்டான். அதனால கோபப்படுகிற அந்த சிறுவர்கள் என்ன பண்ணாங்க? மூர்க்கத்தனமாக அந்த சிறுவனை தாக்க ஆரம்பித்தாங்க. தாக்க ஆரம்பித்து துள்ளியதும் கொலையுதுமாக அந்த சிறுவன் கீழே விழுந்து கிடக்கிறான். அப்போது கூட என்ன பண்ணல, கையில் என்ன காட்டவே இல்லை. பக்கத்துல இருந்த கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க? வந்து அந்த சிறுவனை காப்பாற்றி கொண்டு எங்க போறாங்க? இந்த கல்லறைக்கே பதுங்கி இருப்பாங்க பார்த்தீங்களா, அடிநிலவரைக்கு போறாங்க. இந்த பையனை தூக்கிட்டு போறாங்க. போற வழியில அந்த பையன் இறந்து போய்விடுகிறான். என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம்னா, வழக்கமா அந்த பையன் எல்லாத்தையும் சேர்ந்து ஜாலியா விளையாடுவான். அன்னைக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு கைதிக்கு நற்கருணை கொண்டு செல்ல வேண்டும். அப்படி திருப்பங்கள் அதை பார்த்தீங்கன்னா அவரால் கொண்டு செல்ல முடியவில்லை. அதுக்கு என்ன, அதுக்கு வந்து இந்த பையன் தான் கிடைச்சான். அவங்க நற்கருணை கொடுத்து அந்த கைதிக்கு தெரியாம கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க.
அவங்க என்ன பண்றான், நற்கருணையை சுமந்து செல்வதனால அந்த விளையாட்டுத்தனம் அந்த போக்கிட்டு எல்லாத்தையும் கைவிட்டு ஆண்டவர் சொன்ன கிறிஸ்டோபர் அப்படின்னு கிறிஸ்டோபர் ஐயேசுவை சுமந்து செல்கிறேன், நடமாட்டம் கதவன் சொல்லுவாங்கல்ல, நடமாட்டம் நற்கருணை கேழையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பக்தியோடு விசுவாசத்தோடு அவன் போய்கிட்டு இருந்த பொழுதுதான் சிறுவர்கள் அவனை தாக்கினாங்க. அந்த சிறுவன் அந்த தாக்குதலில் இறந்து போனான். அந்த சிறுவனுடைய பெயர் என்ன தெரியுமா? அவனும் அந்த சிறுவனும் ஒரு புனிதர், நற்கருணைக்காக உயிரை கொடுத்தவர், நற்கருணை ஆண்டவர் இல்லையா? அந்த சிறுவனுடைய பெயர் என்னன்னு கேட்டோம்னா புனித தார்சியஸ். நிறைய பேர் இருக்கீங்களா, கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னுடைய மயிலாடுதுறை நடைபெற்றனுடைய ஃபாதர் அதிபத்தினுடைய பேரும் ஃபாதர் தார்சிஸ், தார்சிஸ் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த சிறுவன். அதனால இன்னைக்கு நீங்க இயேசு உங்களுடைய உள்ளத்தில் வர இருக்கின்றார். அதனால அந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், தொடர்ந்து வழி நடத்தணும், பராமரிக்கணும்னு சொல்லி இந்த திருப்பணியில் அந்த குழந்தைகளுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். அதே போன்று மாணவ செல்வங்களை எல்லாம் தயார்படுத்திய நம்முடைய பங்கு நன்றி மற்றும் அருட்சகோதரிகள் ஆசிரியர்கள் மற்றும் அனைவருக்கும் தலைவரை எழுப்பி பாராட்டு தெரிவிப்போம். முன்னை பத்தி கேட்கவே இல்லை, அவன் கேட்ட கேள்வி மகளிர் முறையான்னு சொல்லி ரொம்ப அருமையா பதில் சொன்னாங்க. அதனால அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கும். இந்த பிரச்சனை அவங்களுக்கு மட்டும் இல்லை, நமக்குமா ஒவ்வொரு நாளும் திருப்பதியில் பங்கெடுத்து நற்கருணை ஆண்டவரை பெறுவோம் இல்லைங்களா? ஆண்டவரின் உணவாக கிடைக்கும் போது அது ஒவ்வொரு நாளும் வாங்குவதற்கு ஆவல் இருக்கணுமா இல்லையா? நமக்கு இருக்கணுமா இல்லையா? ஆவல் இருக்கணும். ஆண்டவே எனக்கு உணவாக வருகிறார், உணவாக வருகின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் பெற வேண்டும் என்ற இந்த ஆவல் நமக்கு இருக்கணும். அதனால தினமும் திருப்பதியில் பங்கெடுப்போம், நற்கருணையானவரை பெற்று எல்லா விதமான அருள் வரங்களையும் பெற்றுக் கொள்வோம். ஆமென்.